வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக அதை கொடுங்க. நிறைய வீடியோ போடும் பொழுது நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் சேகர் பாபுவும் ஓபிஎஸும் சந்திப்பு, அங்கே நடக்கக்கூடிய டீலிங். இன்னொரு பக்கம் விஜயுடன் கைகோர்க்கும் கூடிய முன்னாள் அமைச்சர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எப்படி போயிட்டு இருக்குது அரசியல் களம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் கட்சியுடன் கைகோர்ப்பது யார்? காலையில் தினமலர் பேப்பரில் செய்தி வந்திருந்தது, பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜயுடன் கைகோர்க்க போகிறாருன்னு. பண்டூட்டி ராமச்சந்திரன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப வயசாச்சு, இப்போ போய் அவர் மீண்டும் அரசியலில் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சோம். செய்தி பேசலாமா வேணாமா, உண்மையான தகவலான்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து அது மாதிரி சோர்ஸ்லேயும் ஆமாங்க அந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ புதிய தலைமுறையில் ஆமாம், அவர் தனி கட்சி ஆரம்பித்து விஜயோட சேர போகிறாரு அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி அரசியலர்களில் ஒரு பெரிய பரபரப்பு தான். ஏன்னா இன்றைக்கி அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார், அதிமுகவில் எம்எல்ஏ இருந்தார், 30 வயசில் அமைச்சரானார். இன்னும் நல்லா எனக்கு நெருங்கிய அறிமுகம்லாம் நிறையா இருக்குது. அப்போவே நான் அவரோட நிறையா பேசியிருக்கேன். மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல் எம்எல்ஏ அவர் தான். அதுக்கு முன்னாடியே ஒரு தனி கட்சி ஒன்று வச்சுருந்தார். இப்போ எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வரக்கூடிய செய்திகள். ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் கட்சியில் யாரும் சேரலை, விஜய் தனித்து விடப்பட்டார்னு சொன்னாலும் அவருக்கு ஒரு பெரிய அமோகமான ஆதரவு இருக்குங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். வரக்கூடிய தேர்தல் அது கண்டிப்பாக நிரூபிக்கும். இப்போ வரைக்கும் அந்த ஆதரவு இருக்குது. இன்றைக்கி திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக பணத்தை கூட்டி எப்படியாவது ஆளை இழுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமைதியாக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஐயா, அவங்க வேலையே பார்க்காட்டா கூட வெகுஜன மக்கள் ஓட்டு போட தயாராகிட்டாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால நிலவரம். இன்றைக்கி தேர்தல் அரசியலில் என்டிஏ ஒரு பக்கம் வேகம் எடுத்துகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் திமுக வேகம் எடுத்துகிட்டு இருக்குது. ஓபிஎஸ்ஸை பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. தேமுதிகவை இழுக்க இவங்க 300 சி 400 சி, அந்த பக்கம் ஐயா ராமதாஸ் இழுக்க, இப்படி பலவிதமான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன கட்சி கூட வெளியில் போயிடக்கூடாதுன்னு அமித்ஷா வேலை பார்த்துட்ருக்கார். ஒரு ஒன்றிய அமைச்சரே வேலை பார்த்துட்ருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அமைதியாக இருக்காருங்க. அமைதியாக என்னங்க பண்ணுவார்? பலவிதமான அவதூறுகள் இதில். விஜய் எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டார், அவர் பயந்துட்டார், எப்படிங்க செலவு பண்ணுவார், 234 தொகுதியில் ஆள் போடுறது கஷ்டம், இப்படி உண்மையிலே சங்கடங்கள் இருக்குது. அதை நம்ம மறுக்கலை. 234 தொகுதியில் ஆள் போட்டு அந்த ஆட்கள்லாம் உண்மையாக அவர் கூடயே இருந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு தொகுதியே பெரிய விஷயம், 214 தொகுதிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பண்டூட்டி ராமச்சந்திரன் வருவது அப்படிங்கிறது ஒரு செய்தி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பண்டூட்டி ராமச்சந்திரனுடைய அனுபவம் கண்டிப்பாக விஜய்க்கு எடுத்துக்குவார்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா யார் வந்தாலும் நல்ல விஷயம் தானே, ஒரு அனுபவம் இருந்தால் ஒருத்தர் இருந்தால் நல்ல விஷயம் தானே. இன்னொன்று, தேமுதிகவை விஜயகாந்த் அவர்கள் தொடங்கும்போது நானும் எனக்கு நல்லா தெரியும், பல யோசனைகள் இன்றைக்கி தேமுதிகவுக்கு சொல்லி அதிமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்கலான்னு முதல்ல சொல்லி உறுதியாக இருந்தவர் அவர். எவ்வளோ பேர் அதை தடுக்கும் போதும் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆலந்தூர் தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனார் அந்த வயசுலேயே. அப்போ இன்றைக்கி ஓபிஎஸ் கூட இருந்தார். ஓபிஎஸ் இன்றைக்கி என்ன நிலைமையிட்டு இருக்காருன்னு தெரியும். அப்போ இப்போவும் மறுபடியும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அப்படிங்கிற ஒருவர் கிட்டத்தட்ட 1 மாதமாக அமைதியாக தான் இருக்கார். பெருசாக ஒன்றும் ஆக்டிவே இல்லை. நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் பண்ணுறார். ஆனாலும் அவரை பற்றிய அவர் சம்பந்தமான செய்திகளை தேடி தேடி பார்க்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. இன்றைக்கி வரக்கூடிய நாட்களில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடும். ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில் 2000 ரூபா இலவச பயணம் எல்லாருக்கும் இதெல்லாம் சொன்னால் கூட விஜய் என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லோரும் விட்டு பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். விஜயுடைய தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் பெறும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தொடர்ந்து மீடியாவில் விஜய் ஜெயிக்கவே மாட்டார், அவர் தேர்தல் அறிக்கையை கொடுத்தா ஒன்றும் பெருசாக ஈடுபடாது, அவர் கூட இருக்க ஒரு 4 பேரும் சரியில்லை, இப்படி தொடர்ச்சியாக அவரை பற்றிய நெகட்டிவான விமர்சனமே போயிட்டுருக்கு. இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவர்களுக்கு இன்றைக்கி இந்த மீடியாவில் எப்படி பண்ணுறதுங்கிறது இன்னும் விஜய் கட்சிக்கு தெரியல. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறனால கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. மத்திய ஒலிபரப்புத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாதனால் பலவற்றை இன்றைக்கி டிவிக்கே இழக்குது. குறிப்பாக டிடிவி கூட தான் செங்கோட்டையன் பேசிகிட்ருக்கார். கடைசியாக உள்ளே புந்து கோயல் தூக்கிட்டு போகிறார். இப்படி பல விஷயங்கள். விஜய் கூட யாரும் பெயரக்கூடாது. இப்போ விசில் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன? விசில் கொடுத்துட்டு விஜயை நிற்க வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்க வைக்கிறோம். அவன் விசில் கொடுத்தா நிற்பார். நின்னா இப்போ விசில் கொடுத்தது விஜய்க்கு ஒரு பெரிய பலம். அப்போ காங்கிரஸ் உள்ளே வரும்போது இன்றைக்கி காங்கிரஸுக்கு இன்றைக்கி விஜய் ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்கப்படுது. காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து நிற்கட்டும், அப்போ விஜயை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது. ஏன்னா இன்றைக்கி திமுகவோட காங்கிரஸ் போனால் சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போகும், அது பெரிய விஜய்கிட்ட போகட்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. ஏன்னா விசில் கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணம் விஜய் மேலே வரக்கூடிய அனுதாபம்.
தொடர்ந்து ஜனநாயகன் படத்துக்கு சிக்கல் பண்ணுறீங்க, அவரை வந்து சிபிஐயில் கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. ஒரு அளவுக்கு மேலே விஜயை சீண்டுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வெகுஜன மக்கள் மத்தியில் எடுபட்டு போச்சு. பார்த்துட்ருக்க மக்கள் உங்களுக்கே தெரியும். 10 ரூபாவை விட்டுட்டு இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, விஜயை வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. கிடுக்குப்பிடி விசாரணை தொடர்ந்து மீடியாவில் என்ன நடந்ததுனே தெரியாமல் அவங்க வாட்டுக்கு ஒரு தகவல் விஜய்க்கு எதிராக. அப்போ தொடர்ந்து வந்து நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அவருக்கு அரசியல் தெரிலன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று அவரை பற்றி பேசுங்க. ஆனால் அவதூறு கருத்துக்களை பேசுகிறது, ஒரு கட்சியை முடக்கிறது, அந்த கட்சியே வேஸ்ட்டுப்பா, ஒட்டுமொத்த மீடியாவும் செய்கிறது மக்கள்கிட்ட வந்து வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். என்னப்பா வீட்டை விட்டு வெளியில் வந்து பொதுக்கூட்டம் போடலாம் அப்படின்னா திமுக விட மாட்டேது. வழிகாட்டு நெறிமுறைகள் எஸ்ஓபி வகுக்கணும்னு சொல்லி இவ்வளோ நாளாச்சு இன்னும் வகுக்கலை. யாருக்கு பயந்து வகுக்காமல் இருக்கீங்க? அப்போ மோடி கூட்டம் போடுவார், ஐயா ஸ்டாலின் போடுவார், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, பழனிசாமி போடுவார், ஆனால் விஜய் மட்டும் வெளியில் வரக்கூடாது. 1000 கட்டுப்பாடுகள். கரெக்டுங்களா? கரூர் சம்பவத்திலையும் அவ்வளோ பிரச்சனைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது விஜய் கட்சியில் யாருமே சேரலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயந்தான், இன்றைக்கி விஜய் கட்சியில் யாரும் சேரலைங்கிறத விட இன்றைக்கி விஜய் ஒரு பெரிய பலம், அவருடைய முகம் ஒரு பெரிய பலம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் சேர்ந்தால் தான் விஜய் பலம் பெறுவார் அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்குறாங்க. இதே மாதிரி தான் கலைஞர் வந்து 18 கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார். தோத்தாரா இல்லையா? ஜெயலலிதாமா எந்த கட்சியோடையும் கூட்டணிக்கு வைக்காமல் ரெட்டலையிலேயே தமிழ்நாடு உள்ள நின்று ஜெயிச்சாங்களா இல்லையா? உடனே சில பேர் ஜெயலலிதாமா ஜெயிப்பாருங்க, பெரிய கட்டமைப்பு இருக்குதுங்க, இங்கே கட்டமைப்பே இல்லை சார். அதுதான் சார் உங்களுக்கு புரியல, கட்டமைப்பு இருக்குதோ இல்லையோ மக்களே தானாக முன் வந்து இப்போ நம்மளே நிறைய பேர்ட்டு கேட்குறோம், எங்கள் வீட்டில் 10 ஓட்டுங்க, கிட்டத்தட்ட எல்லா ஓட்டும் நான் வந்து விஜய்க்கு தான் போட போகிறோம். எவ்வளோ பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட பேசும்போது இதான் சொல்கிறாங்க. அது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், வாக்குச்சாவடி முகவர்கள் இவ்வளோ பேர் போட்டு டெய்லி போய் பார்த்து நாங்கள் அதை தரோம் இதை தரோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த வெகுஜன மக்கள் இருக்காங்க, தாங்களே போய் ஓட்டு போடுற மக்கள். அதாவது இப்போ நீங்களே சொல்லுங்களேன், உங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒருத்தர் வந்து திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னா போட்டுருவீங்களா? அதிமுக ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவீங்களா? உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும். அப்படி பல பேர் விஜய் தரப்பில் கேன்வாஸே பண்ணாமல் அதுதானே விஜயுடைய பலம். இன்றைக்கி விஜயுடைய பலமே என்னென்னா, பிரச்சாரம் பண்ண வேணாம், பெருசாக விஜய் வந்து வெளியில் வந்து எதுவும் அறிக்கையெல்லாம் விட வேணாம். ஆனால் விஜய் நல்லவர். திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து என்னப்பா அறிக்கையை விடலை, அவர் நல்லவருங்க. 2 பேரும் சேர்ந்து ட்ராமா விளையாடுறாங்க, அவர் ஏங்க அறிக்கை விடணும்? என்னங்க கரூருக்கு போகலிங்க, அவரே கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு, உலகத்தில் ஏதாவது நடக்குமான்னா விஜய்க்கு கட்டுப்பாடு இருக்குதுங்க, அவர் பண்ணது சரிங்க. அப்போ விஜய் எது செய்தாலும் சரி அப்படிங்கிறதுக்கு பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. அமைதியாக இருக்கிறது கூட ஒரு அரசியல் தான். இது நமக்கு புதுசாக இருக்குது. என்னங்க அமைதியாக இருக்காருன்னு, அது அவரோட ஸ்டைலுங்க. சும்மா இவங்க மாதிரி கத்திட்டு இருக்க சொல்கிறீங்களா? அப்போ விஜய் எது செய்தாலும் சரி சரின்னு சொல்லும்போது இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் விஜய் யார் கூட சேர போகிறார்? இப்போ என்ன மீண்டும் கவனம் இருக்கும் பண்டூட் ராமச்சந்திரன் அவரோட போகிறாரா? இன்னும் சில பேர் ஏங்க வயசான காலத்தில் அவர்லாம் போய் என்னாங்க, இப்படி வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும். நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி விஜய் கூட எந்த கட்சிக்கு யார் ஒருத்தர் போனாலும் ஆடட் தான். அந்த வகையில் ஒரு அனுபவமிக்க ஒரு பண்டூட் ராமச்சந்திரன் போனால் அது விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா சில பேர் வந்து சில கட்சிக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி ஏற்றம் பெறும், சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் விளங்குமா அப்படின்லாம் சொன்னாங்க. பண்டூட் ராமச்சந்திரன் போன உடனே தான் அது வந்து எம்எல்ஏ ஆனார், மக்கள் பார்வையில் பட்டது. அதேமாதிரி விஜயகாந்த் அவர்கள் காரணம் இல்லாமலாம் கூற மாட்டார். பண்டூட் ராமச்சந்திரன் திறந்த அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, பண்டூட் ராமச்சந்திரன் போய் சேர போகிறதா தகவல், எப்படி சேர போகிறாங்கிறது தெரில. ஆனாலும் அது ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. பண்டூட் ராமச்சந்திரன் போனதனால் விஜய் வலுப்பெற்றுவார் நம்ம சொல்ல, ஏற்கனவே அவர் வலுவாகத்தான் இருக்கிறார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் செயல்பாடுகள் இல்லைங்கிறாங்க. பார்த்த வரைக்கும் தூத்துக்குடியில் கூட நம்ம கேள்விப்பட்டோம், நிறையா மாற்று கட்சியில் இருக்கவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்குறாங்க. இந்த செய்தி பெருசாக எதுவும் வரமாட்டேது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நுட்பமான விஷயம் என்னென்னா, விஜய் கட்சியில் சேர்றாங்க, அவங்க சேர்றாங்க பாருங்க, வைத்தியலிங்கம் சேர்ந்துட்டார். இந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸோட சேகர் பாபு பேசுகிறாரு, இந்த பக்கம் பார்த்தா டிடிவி போயிட்டார். எல்லாம் ஓகே, இவங்க சொல்கிற பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. ஓட்டு போடுற மக்கள் போனாங்களா? அதுதானே முக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவர் போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கூட்டம் கிரீஷ் ஜோடங்கிற தலைமையில் நடந்தது. இங்கே எம்எல்ஏக்களை உட்கார வச்சு கேட்குறாங்க. எம்எல்ஏக்கள் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் தலைவரை, வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்கிறாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி மாணிக் தாகூர் வந்து விருதுநகர் எம்பி, அவருக்கு தெரியாதா விஜய்க்கு ஆதரவு இருக்கா இல்லையா? ஏன் அவர் விஜய்க்கு குரல் கொடுக்குறாரு? ஜோதிமணி ஏன் வந்து திமுக வேணாங்கிறாங்க? இவர்களுக்கு தெரியுது இன்றைக்கி ஒரு பெரிய மௌன புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன ஒன்றுனா, கடைசி நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்டிஏ திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி நாம் தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் எடுபட்டு நாம் ஜெயிப்போம்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக போனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை நான். என்டிஏக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, அதையும் மறுக்கலை. ஆனால்
விஜய் அடுத்து என்ன பேச போகிறாருன்னு தெரியலையே. ரொம்ப அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா இப்போ எல்லோரும் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன, பிஜேபியை திட்டி பேச மாட்டுறாரு, ஜனநாயகம் படத்துக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் மட்டும் பேச மாட்டுறாரு. இதானே வெளியில் வரக்கூடிய விஷயம். ஏன் பேச ஆரம்பித்தாருன்னா அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக பேசுவார். பாசிச பாஜகன்னு சொல்லாமல் போயிடுவாரா? இவங்க நினச்சிட்ருக்காங்க பாசிச பாஜகன்னு சொல்லாமல் போனால் உடனே இங்கே உடன்பிறப்புகள் பேசினாலே பிரச்சனை பண்ணுறீங்க. அவர் பேசாமல் விட்டார்னா பார்த்தீங்களா, பிஜேபி பார்த்து பயந்துட்டார். 2 பேரையும் வெளுத்து விடுவார்னு தான் சொல்கிறோம். பாருங்கள், 2 பேரும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க மக்களே, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு மக்களாகி நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க, அப்படி தான் பேசுவார், நம்ம நம்புகிறோம். அதனால் விஜய் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அடுத்து நம்ம ஓபிஎஸ் அவர்களை பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு வேறு வழியில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கார். ஏற்கனவே காலையில் நம்ம ஒரு செய்தியும் சொன்னோம், ரவீந்திரநாத் பேசிகிட்டு இருக்கார், அப்பாவுக்கு ஒரு கவர்னர் பதவி கொடுங்க, ஒரு 3 சீட்டு கொடுங்கங்கிற நிலைமைக்கு இறங்கி வந்து கூட இன்றைக்கி வந்து என்டிஏ வந்து மதிக்க மாட்டேது, வேணாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. எடப்பாடி கோச்சுக்குவார், விட்டுருங்க, டிடிவி வரைக்கும் ஓகேங்கிற மாதிரி போய்ட்டு இருக்கு. அதனால் அரசியல் நிலவரம் தான். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.